பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதையில்லா புதுச்சேரி புகையிலை இல்லா புதுச்சேரி என்ற நோக்கத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் இருந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் நோக்கத்தினை பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி மற்றும் கணக்கு பதிவியல் விரிவுரையாளர் தனுஷ் மாணவர்களுக்கு விளக்கி கூறினர். பேரணியை ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி முன்னிலை வகிக்க ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியம், பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி, வேதியியல் விரிவுரையாளர் ரேவதி, கணித விரிவுரையாளர் அகிலா, சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா, தமிழ் பட்டதாரி ஆசிரியர் ராஜலட்சுமி, உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா, ஆங்கில ஆசிரியை சாந்தி பேரணியை வழிநடத்தி பெரியார் நகர் குருவிநத்தம் மெயின் ரோடு சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டத்திற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. 18.99 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் பழைய பாசன வாய்க்கால்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் 16,72,32,599 ரூபாய் மதிப்பிலான பணிகள் ஒப்பந்தத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்டப்பணிகள் 18 மாத காலக்கெடுவிற்குள் நிறைவு பெற திட்டமிடப்பட்டுள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாய நிலங்களுக்கு நீர் விநியோகம் மேம்பட்டு விவசாயிகளின் உற்பத்தி திறன் உயர்வடையும் என தெரிவித்தார். மேலும் நீர்வள மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பலர் கலந்து கொண்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். நான் லேடிஸை பிடிச்சி அப்படியே இருங்கண்ணா. ஒன்பது போட்டோ எடுக்கணும். எல்லாரும் ஒரு போட்டோ போடுறாங்க. பார்க்கும்போது 2017 நானா போய் அந்த தொழிற்சங்கம் அப்படின்ற புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டதன் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்கள், வியாபாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை துரிதமாக செயல்பட்டு புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டிய வெண்டிங் கமிட்டி தேர்தலில் உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்படியான உரிமைகளை உடனடியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனவும், உழவர்கரை நகராட்சி பகுதியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வியாபாரம் செய்ய ஏதுவான இடங்களில் உள்ளாட்சித்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடைகளை கட்டித் தருவதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் சங்கத்திற்கான புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவராக பிரபுராஜ், பொதுச் செயலாளர் அந்தோனி குரூஸ், பொருளாளர் உதயசங்கர், துணைத் தலைவர்களாக நேரு ஜான், தமிழரசன், ஐயனார், விஜயா, துணை செயலாளர்களாக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோரும், புதுச்சேரி நகர பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் பாஸ்கர், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக
தலைவர் ரவி, செயலாளர் வனஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா மற்றும் பகுதிக்குழு உறுப்பினர்களாக ராஜி, லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டனர். வரும் 22ஆம் தேதி பிறந்தநாள் விழா காண உள்ள தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜயின் பிறந்தநாளினை முன்னிட்டு தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அறிவுறுத்தலின்படி மக்களின் நலனே எங்கள் நோக்கம் என்ற உயரிய எண்ணத்துடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக பிரமுகருமான மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறுவர்களுக்காக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு கேக் வெட்டி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தாரகை அறக்கட்டளையின் செயலாளரும் தொழிலதிபருமான ராஜராகவன், புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி புதியவன், தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி மோரிஸ், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினரும் அரவிந்த் குரோ பின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான அரவிந்த், நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தெலுங்கானாவில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி உட்பட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த சிவதாஸ் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மகன் ஜெகனின் புதல்வர் பிரஜன் தேசிய அளவில் புதுச்சேரி சார்பில் பங்கேற்று ரேங்க் 1 பெற்று இந்தியாவிற்கும் புதுவைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த நிலையில் மாணவர் பிரஜன் மரியாதை நிமித்தமாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது முதல்வருடன் இருந்த இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மாணவர் பிரஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பிரஜன் குடும்பத்தினர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் விநாயகம்பட்டு கிராமப்புற பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரகாசம் சுரக்ஷா சேவா சமூகம் என்ற அமைப்பு மூலமாக சுற்றுவட்டார கிராமப்புற பகுதியை சேர்ந்த பல்வேறு இளைஞர்களை ஒன்றிணைத்து பல்வேறு அரசு பணிக்கு செல்வதற்கு உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி மற்றும் எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி சுரக்ஷா சமூக அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 வருடங்களாக செயல்பட்டு வருகின்ற சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சுமார் 65 பேர் பல்வேறு அரசு பணிகளான புதுச்சேரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, ராணுவம் ஆகிய பல்வேறு பணிகளுக்கு சென்றுள்ளனர். அதேபோன்று 2026ஆம் ஆண்டிற்கான ராணுவ பணிக்கு மத்திய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இதில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற விநாயகம்பட்டு ஞானசந்தர், குயிலாப்பாளையம் ஆகாஷ், பிச்சவீரான்பட் லோகேஷ், சோரப்பட்டு ஹரிஷ் ஆகிய 4 பேர் ராணுவ பணிக்கு தேர்வாகி உள்ளனர். அதற்கான பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில்
சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர் முக்கிய பிரமுகர்கள், ராணுவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அமைப்பில் பயிற்சி பெற்று வருகின்ற மாணவர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ராணுவ வீரர்கள் 4 பேருக்கு சுரக்ஷா சேவா சமூகம் அமைப்பின் சார்பில் நினைவு பரிசு, கேடயம் ஆகியவை வழங்கப்பட்டது. ராணுவ பணிக்கு தேர்வான வீரர்களின் குடும்பத்தார்கள் நாட்டுக்கு சேவை செய்ய பிள்ளைகள் செல்வது மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், சொந்த கிராமத்திற்கு பெருமையாக அமைந்திருப்பதாகவும் மேடையில் கண்கலங்கிய பெற்றோர்களின் அந்த தருணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சுரக்ஷா சேவா அமைப்பிலே பயிற்சி பெற்று இன்றைக்கு தேசத்தினுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய தருணத்திலே செல்ல இருக்கின்ற அந்த 4 மாணவர்களுக்கு சேவை மையம் உருவாச்சுன்னு சொன்னாங்க. அவர் நிறுவனர் என் அருமை நண்பர் பிரகாசத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நாங்களா ஆர்வமா வந்துக்கிறோம். எங்களை யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, நாங்களா வந்துக்கிறோம் பாராட்டணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு உள்ளங்களுக்கு படிச்சு சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்து சமூக அமைப்பில் அண்ணங்க சொல்லி எல்லாருமே ட்ரைனிங் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் ஆனோம். இப்போ நாங்கள் இன்னொரு 10 நாளில் எல்லா வேலைக்கு கிளம்புறோம். எல்லாமே கலைத்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி இணைந்து நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 தொடர்பான அறிவிப்பு பதாகை வெளியீட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஜூலை 11ஆம் தேதி MIT வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த அறிவிப்பு பதாகையை தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருமான தனசேகரன் வெளியிட்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குநர் இளங்கோ, மண்டல நிகழ்வுகள் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் காந்திராஜ், வேலைவாய்ப்பு தலைவர் பகுத்தறிவு, BNI டாக்போர்டில் தலைவர் ஜெய சுதர்சன், துணைத் தலைவர் முகமது காசிம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வில் பேசிய கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கண், மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குநர் இளங்கோ தனது உரையில் இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பணியிடங்களை பெற மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் தங்கள் நண்பர்கள், சக மாணவர்கள் மற்றும் தொழில்முறை வட்டாரங்களில் இந்த நிகழ்வை பரவலாக அறிமுகப்படுத்தி அதிகமான இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாமில் தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, வங்கி, நிதி, விற்பனை, சேவை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. பொறியியல், கலை மற்றும் அறிவியல், டிப்ளமோ, ITI மற்றும் பிற பட்டப்படிப்பு மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பை இந்த முகாம் வழங்குகிறது. இந்த நிகழ்வின் ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் ஜெயக்குமார் மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொண்டனர். மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற உதவும் முக்கிய தளமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பங்கேற்கும் நிறுவனங்கள், பதிவு நடைமுறைகள் மற்றும் நிகழ்ச்சி அட்டவணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில் குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நல்லா
புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்கள் உள்ளனர். அவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரங்களில் மூத்த மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் சிறுமி உடல்நலக் குறைவுடன் காணப்பட்டதை தொடர்ந்து அவரது தாய் விசாரித்த போது நடந்த சம்பவங்களை சிறுமி தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாய் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுமியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் 8 வயதுடைய இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அவரது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான இதயகிரி. இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இதயகிரி நேற்று இரவு வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்துமிடம் வழியாக வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இதயகிரியின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 2 பேரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இதயகிரியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாயா சன்ஷிதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இக்கண்காட்சியினை பொதுமக்கள் கண்டு சட்ட மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்க சொல்லுங்க பெருமாள் சார் வருவாங்க. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன், இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசியா தலைமை தாங்கினார். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்களான திருக்குமரன், செந்தில், முபாரக், கன்னியப்பன், மூர்த்தி, கார்த்தி, தெசீர், கலைவாணன், செபஸ்டியன், பீட்டர், இளவழகன்,
தாமஸ், ஐயப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், பொருளாளர் ரவி, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ் வளவன், சக்திவேல், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயக்குமார், மணித், கோவிந்தராஜ், சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்களான பாவரசு, காமராஜ், ஆதிரை, தாயப்பன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை மற்றும் எரிபொருள் விலை உயர்விற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தேச தந்தை அம்பேத்கருக்கு, மா மனிதர் அம்பேத்கருக்கு, பேர மொழி போர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர் பகுதியில் மேற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் பார்ட்டி ஹாலில் பாகூர் தொகுதி மக்கள் இயக்கம் என்ற அரசியல் சார்பற்ற மக்களுக்கு சேவை செய்யும் தொண்டு இயக்கத்தின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். நிறுவனர் முருகன், கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மணிவண்ணன், செயலாளர் அருளொளி, பொருளாளர் குமரன், துணை பொருளாளர் குணா, துணைத் தலைவர்கள் லட்சுமணன், செந்தில்குமார், ராஜாராம், கிருஷ்ணமூர்த்தி, செந்தில்குமார், அமுதா, துணை செயலாளர் சுப்பிரமணி, வினோத், வெற்றிவேல், மகேஷ், பாலமுருகன், செந்தில், கலைச்செல்வி, செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், சிவகுமார், ராஜேஸ்வரி, வனிதா, கோவர்தனி, சுரேஷ்பாபு ஆகியோர் ஏகமனதாக சங்கத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் சட்ட ஆலோசகராக லட்சுமணன் தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டது. அதில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட தனியார் நிறுவனங்களில் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தற்போது ஒரு சில தொழிற்சாலைகளில் சட்டத்திற்கு முரணாக நடைமுறையில் உள்ள 12 மணி நேரம் பணி நேரத்தை 8 மணி நேரமாக உத்தரவாதப்படுத்த வேண்டும். தொகுதியில் தலைநகரமான பகுதியில் பொது கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும். தொகுதியில் உள்ள கிராமங்களில் தார் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பெயர் பலகை மற்றும் பேருந்து நிழற்புடை அமைத்து தர வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் இயங்கி வரும் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று 10 வகையான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதன்மை நோக்கமாக கொண்ட இயக்கம் பாகூர் தொகுதியில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் தரமான புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 16,72,32,599 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு திட்டப் பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தண்ணி எல்லா தண்ணி இங்க எல்லாத்துக்கும் மூலக்காரணம் அப்படியே இங்க போ. புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மோகன்தாஸ் வெற்றி பெற்றார்.
இதையடுத்து கிருமாம்பாக்கத்தில் உள்ள ஏம்பலம் தொகுதிக்கான சட்டமன்ற அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கொத்துவிளக்கேற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ரவிக்குமார், அழகானந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், அரசு அதிகாரிகள், ஏம்பலம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். காலை 5 மணிக்கே மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் பழைய நீதிமன்ற பகுதி முதல் தலைமைச் செயலகம் பகுதி வரை நீளமாக வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நிகழ்ச்சிக்கான ஒளி வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக காந்தி சிலை அருகில் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததால் தூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் தெளிவாக கேட்கவில்லை. இதனால் பல மாணவர்கள் அருகில் இருந்தவர்களின் செயல்பாடுகளை பார்த்து பின்பற்ற வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. மேலும் சரியான ஒளி இல்லாத காரணத்தால் யோகா பயிற்சியின் நேரம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான ஒளி வசதிகளை அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்கள் பயிற்சி நடைபெற உள்ளதால் அதற்குள் தேவையான வசதிகள் செய்யப்பட்டால் இறுதி நாளில் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சிறந்த முறையில் நிகழ்த்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.